அடிக்கடி தாகம் எடுப்பது, பசி எடுப்பது, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், காயமடைந்த தோல் சரியாகாமல் இருப்பது, சரியாக தாமதமாவது, தோலுக்கான தொற்று, கண்கள் மங்கலாக தெரிவது, இவ்வளவு பெரிய பிரச்சனைகளுடன் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கு பலவிதமான மாத்திரைகள், ஆனால் அதற்கான பலன் ஒன்றுமில்லை. நீங்களும் இது போன்ற சிக்கல்களில் தவிக்கிறீர்கள் என்றால் ஆகவே உடனடியாக நீங்கள் வாங்குங்கள் அரசால் சான்றளிக்கப்பட்ட ஆயுர்வேதிக் ஆத்வேத் ஆயுஷ் 82. இதற்கான பார்முலாவை CCRAS உருவாக்கி இருக்கின்றது. மேலும் NRDC மூலமாக லைசன்ஸ் பெறப்பட்டது. உங்களுடைய சர்க்கரை அளவை இது இயற்கையாக கட்டுப்படுத்தும். உங்களுடைய டயபெட்டிஸை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் பலனளிக்கக்கூடிய ஆயுர்வேத மூலிகை ஆம்ர விதைகள், கர்வேலா விதைகள், குட்மார் விதைகள் மற்றும் ஜம்பு விதைகளினுடைய சரியான கலவையால் உருவாக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, நாம் டயபெட்டிஸை சரியாக கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், சரியான நேரத்தில் மருந்து எடுக்கவில்லை என்று சொன்னால் எதிர்காலத்தில் தீவிரமான காம்ப்ளிகேஷன்களை நம் உடலில் இது ஏற்படுத்தும். அதாவது இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதால் கண்களில் பாதிப்பு ஏற்படலாம், மங்கலாக தெரியக்கூடிய நிலை ஏற்படலாம். இதை டயபெட்டிக் ரெட்டினோபதி என்று நாம் சொல்கிறோம். நமது கண்களில் உள்ள ரெட்டினா அது சிக்கலாகும். டயபெட்டிக் ரெட்டினோபதி உருவாகிவிடும். நம்முடைய சிறுநீரகத்தில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க செய்யும். இதை டயபெட்டிக் நெஃப்ரோபதி என்று நாம் அழைக்கிறோம். கால்களில் இருக்கக்கூடிய தசையானது அதில் வலு குறைவு ஏற்படலாம், பிரச்சனை ஏற்படலாம், ஒரு நம்னஸ் கூட அதில் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாம் டயபெட்டிக் நியூரோபதி என்று அழைக்கிறோம். டயபெட்டிஸ் என்பது ஒரு தனிப்பட்ட நோய் அல்ல. அதை கட்டுக்குள் வைக்கவில்லை என்றால் பலவிதமான காம்ப்ளிகேஷன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆகவே டயபெட்டிஸை சரியாக கண்டறிவது, சிகிச்சை அளிப்பது மிகவும் முக்கியமாகும். இதனால் எப்போதும் நமது உடலில் பிளட் சுகரை நாம் எப்போதும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். இந்த மருந்தில் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. ஆகவே இதை யாரும் மிக எளிதாக பயன்படுத்த முடியும். நண்பர்களே, மிக நல்ல விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் பொதுமக்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த மருந்தினுடைய விலையை, அதாவது காஸ்டை வெறும் 5 ரூபாய் ஒரு மாத்திரை என்று வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் டயபெட்டிக்ஸ் என்ற இந்த நோயானது மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்றது. அதை கட்டாயமாக நாம் கட்டுப்படுத்த வேண்டும். இது மிக எளிதாக இருந்தால் ஆயுஷ் 82வினுடைய வெறும் 2 மாத்திரைகள் தினமும் சாப்பிடுவதால் 3 மாதங்கள் வரை, பிறகு பலன் உங்களுக்கே நன்றாக தெரியும். சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். டயபெட்டிஸில் இருந்து ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்வதால் உங்கள் உடலில் சுகர் யூட்டிலைசேஷனை இது அதிகரிக்கின்றது. இதனால் சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. மேலும் சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பிற நோய்களையும் கட்டுப்படுத்த உதவுகிறது. ஏனென்றால் இது ஆயுர்வேத மருந்தாகும். இது உங்களுடைய நோய்க்கு மிகவும் சரியாக வேலை செய்கிறது. பயன்படுத்துவது எளிதானது. ஒரு நாளைக்கு 2 முறை 2 மாத்திரைகளை சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு பக்க விளைவுகள் இல்லை. ஆகவே இதை மிக எளிதாக யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். எந்த ஒரு பயமும் இன்றி பிற மெடிகேஷன் உடனும் இதனை எடுத்துக்கொள்ளலாம். இது மிகவும் மலிவானது. வெறும் 5 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை. சர்க்கரை நோய்க்கு மிகவும் மலிவான மற்றும் சிறந்த மருந்தாக இது வந்திருக்கிறது.